மதராசி படத்தை பற்றி இன்றைக்கி இந்த ஆடியோ ரிலீஸ் ட்ரைலர் ரிலீஸ் அன்றைக்கி பேசணும், என்ன பேசலான்னு யோசிக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, ஓவராக பேசாதீங்க, ஓஹோன்னு சொல்லாதீங்க, கம்மியாக பேசுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே கம்மியாக பேசலான்ட்டு வந்தால் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஃபோனு. அந்த ஃபோன் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுங்க, இல்லைனா உங்களுக்கு படத்தில் நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிருவாங்க, அதனால் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே பேசுங்க அப்படின்னாங்க. உண்மையிலே எனக்கு வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பித்த புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிவகார்த்திகேயன்ட்டு தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 years ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எப்பயுமே சொல்லுவாங்க, சினிமாவில் வந்து ஒரு சினிமாவில் ஒரு வெற்றிக்கு குறி வைக்கணும்னா ஒரு பறவை இங்கே போகுதுன்னா அங்கே அங்கே அடிக்கக்கூடாது, அந்த பறவை இங்கே இந்த ஸ்பீடில் இங்கே வரும்னு சொல்லி இங்கே தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவரோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி முடிக்கும் போது அவர் வேறு இமேஜில் போயிருப்பார். அவரோட ஸ்டார்டிங் அந்த பிகினிங் பீரியட்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன். அவரோட வளர்ச்சிங்கிறது வந்து உண்மையில் ஒரு அற்புதமான விஷயம். ஒரு சாதாரண மனுஷனும் டெய்லி சினிமாவில் எதையோ சாதிக்கலான்னு ஒரு கனவுகளோடு வந்து சென்னைக்கு வந்து இறங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா எந்த பின்பலம் இருந்தாலும் சினிமாவில் சாதிச்சிடலாம், எவ்வளோ கஷ்டம் ஒரு திறமையும் உழைப்பும் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை வந்து எஸ்கே அவர்கள் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் சினிமாவுக்கு வராங்க அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட இருந்து தான் இந்த படம் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப கடினமான உழைப்பாளி. யார் வந்து குழந்தைங்க ஆடியன்ஸை ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்கனோ அவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பெரிய உச்சத்தை பிடிப்பாங்க. அவர் பண்ண ஃபஸ்ட்டு விஷயமே குழந்தைங்க ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு. குழந்தைங்க, லேடிஸு, ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க்கு வந்தது தான் அவரோட பெரிய ப்ளஸ். சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆல்ரெடி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ அவரை வச்சு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.